ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிரைனர்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங் இன் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி டீட்டெயிலா பார்த்திருந்தோம். நீங்க ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா அத ஒரு தாட்டி வாட்ச் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஜாவால ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. இப்ப ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஃபிரெண்ட்ஸ்? இப்ப ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவோம்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்க ரைட் பண்ணணும் ஒரு கோடுல. அந்த கண்டிஷன்ஸ பேஸ் பண்ணி நீங்க ரிசல்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்க கோட எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம். நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன் எதுக்காக நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு 5 கண்டிஷன், 6 கண்டிஷன் ரைட் பண்ணி அத பேஸ் பண்ணி நீங்க வந்து கோட வந்து பிரிண்ட் பண்ணணும். இல்ல கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கும்போது, உங்களோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசா போகும். நீங்க எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப்ன்னு போட்டு ரொம்ப பெரிய கோடா ரைட் பண்ணுவீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து ஒரு கன்ஜஸ்டடா இருக்கும். உங்களுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நீங்க ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது, அந்த கோட் ரொம்ப சின்னதா இருக்க மாரியே தெரியும். நெறைய கண்டிஷன்ஸ் நீங்க ஈஸியா ரைட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்கெட் இருக்கு. அந்த பிராக்கெட்குள்ள தான் நீங்க வந்து எந்த டேட்டா வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி உங்களோட கண்டிஷன்ஸ் ரைட் பண்ண போறீங்களோ, அந்த வேரியபிள நீங்க பாஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கேஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா வந்து பிளாக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஈச் பிளாக்ஸ் என்னன்னா, உங்களோட கண்டிஷன் பிளாக். ஸோ இப்ப வந்து கேஸ் கண்டிஷன் நம்பர் 1 அந்த கண்டிஷன் நம்பர் 1 வந்து நீங்க உங்க அ அந்த டேட்டாவோட எந்த கண்டிஷன் வந்து எந்த டேட்டாவ நீங்க கம்பேர் பண்ண போறீங்களோ, அந்த கண்டிஷன் நீங்க குடுத்துக்குவீங்க. அது மாரி இப்ப அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா, உங்களுக்கு அந்த கேஸ் கண்டிஷன் 1க்குள்ள இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேள அது வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்டின்னா, அந்த செக்ஷன அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் கேஸ்க்கு அது போயிரும். நெக்ஸ்ட் கேஸ்ல இருக்க கண்டிஷன கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ அது ட்ரூவா இருந்ததுன்னா, அதுக்குள்ள இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அந்த கண்டிஷன் அந்த கேஸையே வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். ஓகே. ஸோ இங்க டிஃபால்ட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸோ ஒரு வேளை நீங்க இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ள இருக்க எல்லா கேஸும் வந்து எல்லா கண்டிஷனும் வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்டின்னா, டைரக்ட்டா அது வந்து டிஃபால்ட்க்குள்ள என்ன கோட் குடுத்திருக்கீங்க, டிஃபால்ட் ப்ளாக்குள்ள என்ன கோட் குடுத்திருக்கீங்களோ, அந்த கோட வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிரும். ஸோ இங்க வந்து டிஃபால்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க அத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்குன்னு நீங்க நெனைக்க வேணாம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிரும். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் டே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ இத வந்து நான் மல்டிபிள் வேல்யூவோட வந்து நான் இப்ப கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நான் வந்து டே அப்படிங்கிற வேரியபிள வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அந்த டே அப்படின்னு நான் பாஸ் பண்ணது, உள்ள இருக்க ஒவ்வொரு கேஸ்க்குள்ள குடுத்திருக்க கண்டிஷனோட அது மேட்ச் பண்ணி பார்க்கும். நான் குடுத்திருக்க டேட்டா எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ, அதுக்குள்ள இருக்க கோட வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப நான் வந்து கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து 1 தான் வந்து நான் குடுத்திருக்கேன். ஸோ இப்போ 2 டேட்டாவும் மேட்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சண்டே அப்படிங்கிற வேல்யூவ பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் குடுக்குற டே ஈக்குவல் டூ 3 அப்படின்னு குடுக்குறேன்னா, இதுல 2லுமே அது மேட்ச் ஆவாது. கேஸ்ல வந்து 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1ன்னு குடுத்துருக்கேன், 2ன்னு குடுத்துருக்கேன். ஸோ அது 2மே மேட்ச் ஆவாது. டைரக்ட்டா டிஃபால்ட்ல இருக்க இன்வாலிட் இன்புட் அப்படிங்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த கோட்ல கூட கன்ஃப்யூஷன் இருக்கலாம். அங்க 1, 2 அப்படிதான் பாஸ் பண்ணணுமா? இன்டிஜர் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் டவுட் இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த டேட்டா டைப் வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் குடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டூடண்ட்டோட கிரேட கம்பேர் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடண்ட் கிரேட் சாரி அங்க இன்ட்ன்னு போட்டிருக்கேன். அது ஆக்சுவலா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்டூடண்ட் கிரேட் அது வந்து நான் வந்து ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்விட்ச்க்குள்ள நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நான் ஸ்டூடண்ட் கிரேட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது வந்து கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் என்ன வேல்யூ குடுத்துருக்கனோ, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ 2 வேல்யூ மேட்ச் ஆச்சு அப்படின்னா, எந்த கேஸ்ல வேல்யூ மேட்ச் ஆகுதோ அதுக்குள்ள இருக்க கோட அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஏன்னு குடுத்துருக்கேன். கேஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ஏங்கிற வேல்யூவும் குடுத்துருக்கேன். ஸோ அது 2ம் மேட்ச் ஆகும். ஸோ எக்ஸலன்ட்ன்னு பிரிண்ட் பண்ணும். இப்ப நான் இன்னொரு ஸ்டூடண்ட்ட கம்பேர் பண்ணும்போது, நான் ஸ்டூடண்ட் கிரேட் ஈக்குவல் டூ பி அப்படின்னு குடுத்தேன்னா, அது வந்து அடுத்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் பி அப்படிங்கிற வேல்யூ குடுத்துருக்கேன். அத வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அங்க வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற கோட் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அத வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஒருவேள நான் இந்த 2 டேட்டாவுமே குடுக்காம, வேற ஏதாவது வேல்யூ குடுக்குறேன். டின்னு குடுக்குறேன், ஈன்னு குடுக்குறேன் அப்படிங்கும்போது, எந்த கேஸோடயுமே அது மேட்ச் ஆகல. டைரக்ட்டா வந்து டிஃபால்ட் கோட வந்து அது பிரிண்ட் பண்ணிரும். ஆ எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஒருவேள நான் டிஃபால்ட் ரைட் பண்ணாம இருந்தேன்னா, கோடு அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ எந்த ஒரு அவுட்புட்டுமே அது குடுக்காது.
ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். மெயினா இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட கம்பேர் பண்ணி 2ம் மேட்ச் ஆகுது, சாட்டிஸ்ஃபையா ஆகுது அப்படிங்கும்போது, அதுக்குள்ள இருக்க கோட வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இத உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.